அஃபர்மேஷன்ஸ் உண்மையா பொய்யா? உண்மைக்குமே அஃபர்மேஷன் பலன் தருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இன்னைக்கு இதற்கான விடையை பார்க்கலாமா? முதல்ல அஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் அஃபர்மேஷன்னா என்னன்னு சொல்றேன். அதாவது பாசிட்டிவான சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிப்பது. உதாரணத்துக்கு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது, நான் நிறைய நாடுகளுக்கு சுற்றுலா செல்வேன். இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்வதுதான் அஃபர்மேஷன். இதெல்லாம் இப்ப நான் சொன்னது காமனான அஃபர்மேஷன். இந்த மாதிரி இல்லாம ஸ்பெசிஃபிக்கா ஹெல்த் அஃபர்மேஷன், டைம் அஃபர்மேஷன், மணி அஃபர்மேஷன், ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கும். பொதுவான சில விஷயங்களை கவர் பண்றதுக்கு காமன் அஃபர்மேஷன், இல்ல ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துக்கு மட்டும் சொல்ற அஃபர்மேஷன்ஸ் கூட இருக்கு. நிறைய பேர் இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லி நிறைய பலன்களை அடைந்திருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் கூட இந்த அஃபர்மேஷன்ஸை தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தியிருக்காங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஷாருக் கான், பிரியங்கா சோப்ரா, விஜய் சேதுபதி, ஆக்டர் கார்த்திக், அது மட்டும் இல்லாம ப்ரூஸ்லி, சாய்னா நேவால் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இதை பயன்படுத்தியிருக்காங்க. எனக்குமே இது நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருக்கு. ஆரம்பத்துல காலையில எழுந்து நான் பணக்காரனாவேன் சொல்றனால மட்டுமே பணக்காரன் ஆயிட முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளேயும் இருந்தது. ஆனால் இந்த அஃபர்மேஷன் எனக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருக்கு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில சயின்டிபிக் ரீசன்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ முதல்ல நம்மளோட மூளையை பத்தி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மூளையில ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. பொதுவாகவே எல்லா விஷயங்களுமே ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். நாம அந்த விஷயங்களை திரும்ப பயன்படுத்தல அப்படின்ற பட்சத்துல அது தானாவே டெலீட் ஆயிடும். அதுவே ஒரு விஷயத்த நம்ம திரும்பவும் ரீகால் பண்ணும்போது, அந்த விஷயத்த மறுபடியும் யோசிச்சு ஞாபகப்படுத்தும் போது, மறுபடியும் செய்யும் போது அது லாங் டேர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகும். உதாரணத்துக்கு, இப்ப நீங்க நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க, சாப்பிடும் போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா கரெக்டா உங்களால யோசிச்சு சொல்லிட முடியும். அதுவே மார்ச் 21 நீங்க என்ன சாப்பிட்டீங்க, சாப்பிடும்போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களுமே ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். அதை நீங்கள் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணும்போது அது லாங் டேர்ம் மெமரியில பதிவாகும். அதே மாதிரி நான் பணக்காரனாவேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லும் போது அது லாங் டேர்ம் மெமரியில பதிவாகும். அதற்கான ஆக்ஷன் ஐட்டமை நீங்க எடுப்பீங்க. அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். உதாரணத்துக்கு, இப்ப நான் பணக்காரன் ஆவேன், என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் உள்ளது அப்படின்னு அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது தேவையில்லாத செல்போன் பார்க்கும்போது, தேவையில்லாத வேலைகளை பார்க்கும்போது, இப்பதானே இந்த அஃபர்மேஷனை சொன்னோம், இப்படி உட்கார்ந்து தேவையில்லாத விஷயங்கள்ல நேரத்தை செலவழிச்சா எப்படி உருப்பட முடியும் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும். உருப்படியான வேலைகளை மறுபடியும் பார்க்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது, இப்பதானே ஆரோக்கியமா இருப்ப அப்படின்னு சொன்னேன், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சு அதை வேணான்னு சொல்ல தோணும். அஃபர்மேஷனோட இந்த ஆக்ஷன் ஐட்டமும் சேரும்போது கண்டிப்பா மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த அஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்? அதாவது நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது நான் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு எதிர்காலத்துல இருக்கிற மாதிரி இல்லாம, என்னிடம் இன்று தேவைக்கும் அதிகமான பணம் உள்ளது, நான் இன்று ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சீராக இயங்குகிறது, நான் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறேன், நான் என்னுடைய மூளையை சரியாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நிகழ்காலத்துல உங்களோட பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே சக்தி இருக்குங்க. இப்போ நான் ஓம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போதும், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் போதும், சொல்லக்கூடிய எனக்கும் அதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதுவே பொடான் நாயே அப்படின்னு சொல்லும்போது கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா உருவாகும் இல்லையா? அப்போ வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு. இது போன்ற நல்ல வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது அவை நம் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு இடங்கள்லயுமே ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்களை எடுத்துக்கோங்க. கோவிலுக்கு வெளியே ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அதே கோவிலுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கு, கோவிலினுடைய அர்த்த மண்டபத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு, கோவிலினுடைய கர்ப்ப கிரகத்துல ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. இது பழங்கால கோவில்கள்ல மட்டும் இல்ல, இப்போ பிரதிஷ்டை செய்யப்பட்ட சில கோவில்கள்ல கூட இதே அளவு வைப்ரேஷன் கர்ப்ப கிரகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? இத்தனை நாள் அந்த கல்லு வெளியில தான் கிடந்தது, இன்னைக்கு அதே கல்லை எடுத்து கர்ப்ப கிரகத்துக்குள்ள வச்சு சாமின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள வேற ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அது எப்படி? நான் முதல்லயே சொன்ன மாதிரி வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்கு. ஒரு கல்லை
பிரதிஷ்டை செய்யும் போது பாசிட்டிவான மந்திரங்களை திரும்ப திரும்ப உச்சரிச்சு பிரதிஷ்டை செய்தனாலதான் அந்த கல் சிலை கடவுள் சிலையா மாறி இருக்கு. அதே விஷயம் நம்முடைய மனசுக்கும் பொருந்தும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லும் போது உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கல்லும் கடவுளா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒர்க் அவுட் ஆகுமா, இது நடக்குமா அப்படின்ற சந்தேகமே இல்லாம பாசிட்டிவான வார்த்தைகளை திரும்ப திரும்ப காலையில எழுந்ததும் சொல்லி பாருங்க. அதனுடைய பலன்களை கூடிய சீக்கிரம் அனுபவிப்பீங்க. உங்களுக்கு அஃபர்மேஷன் எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரியலனா நம்ம சேனல்லையே மணி அஃபர்மேஷன், ஹெல்த் அஃபர்மேஷன், காமன் அஃபர்மேஷன் சில வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அதை பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த ஒரு பழக்கத்தையுமே 90 நாட்கள் முயற்சி செஞ்சு பாருங்க. ஒரு நாள் கூட விடாம 90 நாட்கள் அஃபர்மேஷன் சொல்லி பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை அடுத்த 90 நாட்கள்ல வாழ்வீங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு.